My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota முதல் சுற்று first round of All India Quota Counseling again திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அஃபிஷியல் டிக்ளரேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போட்டிருக்கிறேன், இப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 6ஆம் தேதி மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனே 6ஆம் தேதி வரைக்கும், நாளைக்கு மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு மதியானம் 12 மணி வரைக்கும் நமக்கு ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜஸ் போட்டேன், இப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸுடைய சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு 6ஆம் தேதி நைட்டு 8 மணிலேருந்து 7ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் ஃபில்லிங்குரிய லாஸ்ட் டேட் அண்ட் டைம் அப்படிங்கிறது 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு, எல்லாமே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சரிங்களா. 7ஆம் தேதி காலையில் 8 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி டைம் அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட் வந்து 7, 8 2 நாள் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் 9ஆம் தேதி ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் ரிப்போர்ட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 9th-லேருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் ரிப்போர்ட்டிங் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டுங்கிறது 9ஆம் தேதி தான் வரப்போகுது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். யூஸ்வலாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்போவுமே ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்தந்த ஸ்டேட் வந்து அவங்களுடைய ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணுங்கிறது எம்சிசியினுடைய கவுன்சிலிங் ஷெடியூல். ஆனால் இப்போல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, டிக்ளேர் ஆகி 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது தமிழ்நாடுனுடைய ரிசல்ட் இல்லை தமிழ்நாடுனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து டீட்டெயில் அப்டேட் வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல் இண்டியா கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ரெண்டையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட் 9ஆம் தேதி தான் ஆல் இண்டியா கோட்டாவில் வரப்போகுது. 9ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே ஆகஸ்ட் 18th நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இது ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு வேளை நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரி இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்காக ஒரு ரீசெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த லிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ஆர்ஐ கேட்டகரியில் சீட் அப்படிங்கிறத டீம்டு யூனிவர்சிட்டிஸில் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.